ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஹலோ, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க மேம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஷேர் ஆகுது சார். சார் ஷேர் ஆகுது சார். ஃபுல் பேஜ் வருது இல்லைங்க மேம்? வருது சார். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே மேம், லெட்ஸ் ஸ்டார்ட். லைட்டாக ஒரு ரீகேப் பண்ணிடலாம். அன்னைக்கு என்ன கிளாஸ் பண்ண போறோம்னா, நேற்று நம்ம பர்சன்டேஜ் பற்றி பார்த்தோம், சரிங்களா? அந்த பர்சன்டேஜ் பற்றி தான் இன்னைக்கு வந்து அதில் உள்ள பிஒய்க்கு வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான், நேற்று கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் ஸ்பீடாக நான் ஒரு ரீகேப் பண்ணிட்டு போயிடுறேன். இப்போ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரு. இதில் வந்து மேக்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த கேள்விகள் கேட்காத எக்ஸாமே இருக்காது, சரிங்களா? ஸோ அதனால வந்து இந்த நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்கும் கூட, ஓகேங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்னா, ஒன்று சிம்பிள், பெர் 100 அப்படின்னா பெர் சண்டம்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நூற்றுக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் வந்து பர்சன்டேஜ், ஓகேங்களா? இப்போ இது வந்து பர்சன்டேஜ்னா, ஓகேங்களா, நியூமரேட்டர் சப்ட்ராக்ஷன் வித் டினாமினேட்டர் ஜீரோ, ஒன்றுமே அதெல்லாம் ஒன்று யோசிக்க வேண்டாம். இந்த டெஃபனிஷன்லாம் ஜஸ்ட் வந்து கொடுக்கறது தான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்போ வந்து பாருங்க, பர்சன்டேஜ் 25% எப்படி போடுவோம்? 25/100, ஓகேங்களா? இவ்வளோதான். அப்போ எதை கொடுத்தாலும் பர்சன்டேஜ்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் 100ல கொடுக்கணும், இது போதும். இதோட சிம்பிள் உங்களுக்கு தெரியும், இது பர்சன்டேஜ் சிம்பிள், ஓகேங்களா? இதுக்கு மேலே ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை. பர்சன்டேஜ்னா பெர் சண்டம், பெர் 100. அப்போ வாட் எவர் மேபி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பை 100 சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு X% அப்படின்னு நம்ம வந்து காமன் எடுத்துட்டா கூட இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா X/100, அவ்வளோதான். அப்போ இந்த எக்ஸ் வந்து எனி வேல்யூ கேன் ரீப்ளேஸ் எக்ஸ், ஓகேங்களா? எந்த வேல்யூ வேணாலும் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். இதுதான் ஃபார்மேட்டு. இதில் வேற ஒன்றும் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. இதில் இது மட்டும் தெரிஞ்சுங்க போதும். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்டுங்களா? இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்றது? ஒண்ணுமே இல்லை, நான் கொடுத்துருப்பேன் பாருங்க. எல்லா இப்போ 4/5ன்ற ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது கூட வந்து இப்போ 100% மல்டிப்ளை பண்ணுனா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான், ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, 1 5 5, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25 100ன்னு வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 80%, இவ்வளோதான் விஷயம். இதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருப்பேன். இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்வெர்ட் பண்ணுறது எதை? டெசிமலை வந்து பர்சன்டேஜை மாற்றுறது. இங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே அது டெசிமல் என்ன பண்ணுறோம்? 100% மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரும் பாருங்க, இந்த 75 நம்ம 0.75 75/100 போடலாமா? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த 100க்கும் இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 75 மட்டும் வருதா? அவ்வளோதான் விஷயம். ஸோ என்னன்னா, அதை நீங்கள் வந்து ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணாலும், அதே வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணாலும் 100ல மல்டிப்ளை பண்ணால் போதும், வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டெசிமல்ஸ். இப்போ அதனுடைய முன்னாடி பண்ணதோட ரிவர்ஸ். இப்போ ரிவர்ஸ்லாம் பாருங்க, இப்போ 50% இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், 50% எப்படி எழுதலாம்? 50/100 எழுதலாமா? இது நீ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 150 சார் 50, 250 சார் 100, 1/2 வந்துருச்சா? இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல இருக்கு, இவ்வளவுதான். இப்போ இதே 50% நம்ம வந்து ஃப்ராக்ஷனா அதாவது டெசிமலா மாத்தணும் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான். பாருங்க, இந்த 1/2 நம்ம வந்து டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா 0.5 வருமா? எப்படி பண்ணுவீங்க? 1ன்றது 2 விட சின்ன நம்பரு, அப்போ டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து இது என்னவாயிடும்? 10 ஆயிடுமா? 1 2 சார் 2, 5 2 சார் 10. அப்போ பாருங்க 0.5, இவ்வளோதான் விஷயம். அப்போ எப்படி வந்து ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றுறது, டெசிமலை பர்சன்டேஜாக மாற்றுறதுன்றது உடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் தான்
பர்சன்டேஜ் வந்து ப்ராசஸாக இருக்கிறதும், சரி பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதும் டெசிமலாக மாற்றுறதும் வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். அடுத்து பாருங்க, இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், ரைட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு மிக்சர் இருக்கு. அந்த மிக்சர்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, மில்க் வாட்டர் இருக்கு. இது சம் ரேஷியோஸ்ல இருக்கு. இப்போ வந்து ஒரு 3 லிட்டர் வாட்டர் அப்படின்னா ஒரு 1 லிட்டர், சாரி 3 லிட்டர் மில்க்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர், இது காம்பினேஷன் தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது இதுல வந்து அந்த மில்க் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, வாட்டர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, இதான் ப்ரொசீஜர். பாருங்க, மொத்தம் வந்து த்ரீ 3:1ங்களா? அப்போ 3:1னா 3+1 மொத்தம் எத்தனை பார்ட்டு? 4 பார்ட்டு. கரெக்டுங்களா? அப்போ மில்க் எத்தனை பார்ட்டு? அந்த 4 பார்ட்ல 3 பார்ட்டு மில்க், வாட்ரு 4 பார்ட்ல 1 பார்ட்டு. இது புரிஞ்சுச்சிங்களா? இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இந்த சம்மனை எப்படி மாத்திட்டேன்? நான் ஃப்ராக்ஷனாக மாத்திட்டேனா? இது ஒரு ஃப்ராக்ஷனு, இது ஒரு ஃப்ராக்ஷனு. ஃப்ராக்ஷன் எப்படி நான் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுவோம்? வழக்கமாக நான் சொன்னேன், இந்த ஃப்ராக்ஷன் கூட ஒரு 100 மல்டிப்ளை பண்ண சொன்னா, மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 1 4 4, இது என்னது? 25 4 100. இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 × 25 75. அவ்வளோதான் விஷயம். அதே ப்ரொசீஜரை இங்கே வாட்டருக்கு எடுத்தீங்கன்னா என்ன வரும்? அது வந்து 25% வரும். புரியுதுங்களா? அப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க, எத்தனை பர்சன்டேஜ் வருது? 100% ஆகுது. அப்போ ஒரு மிக்சரில் இருக்கிற எல்லா தனித்தனி இண்டிவிஜுவலான அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலான ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் டோட்டல் என்னவா வரும்? ஆப்வியஸாக கடைசி என்ன வர முடியும்? 100 தான் வர முடியும். ஓகேங்களா? இவ்வளோதான் அங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. இந்த மாதிரி இதுதான் பர்சன்டேஜ் நிறைய கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் நேற்றே சொல்லியிருப்பேன், திரும்பவும் அதை பாருங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். இது நாட் ஓன்லி இங்கே இந்த 5th யூனிட், இது வந்து டேட்டா இன்டர்பிரேஷனில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு கொஸ்டின் அது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்ன, டிக்ரீஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபார்முலா பாருங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்க? அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச். சேஞ்சுனா ஒன்றும் இல்லை, சேஞ்சுனா அமௌண்ட் ஆஃப் சேஞ்சுனா ரெண்டுக்கு, அதாவது லாஸ்ட் இயர் இருக்கிறதுக்கும் கரண்ட் இயர் இருக்கிறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ், இவ்வளோ தான் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச். ஒரிஜினல்னா நீங்கள் வந்து எது கூட கம்பேர் பண்ணுறீங்களோ அதை நம்ம ஒரிஜினல்னு எடுத்துக்கணும். கூட வந்து ஒரு 100% போட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, சம்ஸ் பார்த்தா புரியும் பாருங்க. அந்த இந்தியன் டீம் won 6 games this year against 4 games won last year. ரைட்டுங்களா? லாஸ்ட் இயர்ல 4 கேம் வின் பண்ணிருக்கு, கரண்ட் இயர்ல 6 கேம் வின் பண்ணிருக்கு. அப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 4ல இருந்து 6 வந்திருக்கு. அப்போ ஆப்வியஸாக இன்க்ரீஸ் தானே இருக்கு. அப்போ இன்க்ரீஸ்னா எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணி போட்டுருவீங்க. 6 - 4 சார். அப்போ 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லலாம் அதிகமா. ஆனா இங்க பர்சன்டேஜ் கேட்கும்பொழுது நம்ம என்ன சொன்ன ஃபார்முலா பாருங்க, அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் டிவைடட் பை ஒரிஜினல் அமௌண்ட். அப்போ பாருங்க, அமௌண்ட் ஆஃப் சேஞ்சுனா இப்போ வந்து இப்போ கரண்ட் இயர் வந்து 6 இருக்கா, லாஸ்ட் இயர் வந்து 4 இருக்கா, ரெண்டு மைனஸ் பண்ணுங்க, 2 வந்துருச்சுங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர், அதாவது ஒரிஜினல் அமௌண்ட் என்னவா இருக்க முடியும்? லாஸ்ட் எது கூட கம்பேர் பண்றோம்? லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்றோம். அப்போ அது ஒரிஜினல் அமௌண்ட் அப்படியே போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதுவும் பிராக்ஷன் மாறிடுச்சா? அப்போ பிராக்ஷனை நான் பர்சன்டேஜா மாத்துறதுக்கு ஒண்ணு இல்லை, என்ன பண்ணு, 100% கூட மல்டிப்ளை பண்ணுங்க. பாருங்க, 1 2 2, இது என்னது? 2 2 4. இப்போ 1 2 2, 50 2 100 வந்துருச்சா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இங்க பாருங்க, இங்க வந்து இதே மாதிரி சம்மு இப்போ டிக்ரீஸ் ஆகுது. எங்க? 150 rupees லாஸ்ட் இயர் இருந்துச்சு, இப்போ கரண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 100 rupees ஆயிடுச்சு. இப்போ இங்க நடந்திருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஜஸ்ட் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா 50 rupees சொல்றீங்க. ஆனா நம்ம வந்து எவ்வளவுன்னு சொல்லல, நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப இங்க பாருங்க, இங்க வந்து இங்க ஒண்ணு கவனிக்கலாம் சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் இயர் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் மைனஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா இங்க வந்து ப்ரீவியஸ் இயர் மைனஸ் கரண்ட் இயர் போட்டிருக்கீங்க. அப்போ உங்க டவுட் வருதுல்ல, இங்க ஒண்ணும் இல்லை, என்னன்னா நம்ம அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் தான். அப்ப அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச்ன்றது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான். அப்ப எது வந்து பிக்கஸ்ட் வேல்யூவோ அதுல இருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணா போதும், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? அங்க உங்களுக்கு டவுட் வர வேண்டிய அவசியம் இல்லை. கீழே வந்து பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த இயர் கூட கம்பேர் பண்றோம்? லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர் என்னது? 150, அதனால 150 போட்டோம். அங்க லாஸ்ட் இயர் என்னது? 4, அதனால கீழே 4 போட்டோம். இவ்வளவுதான் விஷயம். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணீங்க. ஓகேங்களா? 150 மைனஸ் 100 வந்து பாத்தீங்கன்னா 50யா? இந்த 150 அப்படியே வச்சுக்கலாமா? இந்த 100%. இப்போ பாருங்க, 150 சார் 50, 350 சார் என்னது? 100. சாரி 150யா? இப்போ இது பாருங்க, 1/3 × 100. இது நீங்க அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிறோம்? 33 1/3% கிடைக்கும். ஓகேங்களா? சார் இது என்ன, அது ஏன் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது நான் சொல்லிடுறேன், லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இங்கே நான் ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ ஒன்று மேலே எப்படி டிவைட் பண்ணுவீங்க? நம்ம 100 வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்க, 10ல் எத்தனை டைம்ஸ் 3 வரும்?
டைம்ஸ் வருமா? 3 × 3 9. அப்போ மைனஸ் பண்ணீங்களா 1 வருமா? திரும்ப அந்த 0 வந்து கீழே இறக்குனீங்கன்னா 10 ஆயிடுமா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது திரும்ப 3 வருமா? 3 3 9. ரிமைனிங் என்ன வருது? 1 வருது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது வந்து கோஷன்ட், இதுக்கு பேர் வந்து ரிமைண்டரு, இதுக்கு பேர் வந்து டிவைசர். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, என்ன பண்ணேன்னா ஃபார்மேட் இதுதான் மேம். என்னன்னா ஃபர்ஸ்ட் கோஷன் போட்டுக்கிட்டு இங்கே வந்து ரிமைண்டர் எழுதிக்கிட்டு கீழே டிவைசர் எழுதுங்க. இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி பாருங்க. கியூ என்ன இருக்கு? 33 இருக்கா? இங்க பாருங்க, இது கியூ, இது மேலே இருக்கிறது இது ஆறு, இது கீழே இருக்கிறது டி. முடிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு, சாரி கரெக்டாக தப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லை மேம். இந்த 33 × 3 மல்டிப்ளை பண்ணுங்க. அங்கே வர ஆன்சரு கூட, ஓகேங்களா, இந்த நியூமரேட்டர் இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணிங்க. அப்போ 33 × 3 99. 99 + 1 வந்து 100. முடிஞ்சு போச்சுங்களா? அப்போ மேலே 100 வரும், கீழே 3 வரும். அப்போ 100/3 வந்துருச்சா? இவ்வளோதான் கான்செப்ட். நான் உங்களை ஆல்ரெடி நேற்று நடத்திட்டுன்றதால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நிறைய பிஓக்கு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் லாஸ்ட் கிளாஸில் இதை பற்றி டீட்டெயில்டாக. ஃபார்முலாஸ் வந்து என்னென்னா நம்முடைய ஒர்க்கை வந்து ஈஸியாகிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. இந்த பேஜில் இருக்கிற ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போட்டுடலாம். ஓகேங்களா? இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம பிஓக்கு இது நேற்று நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, நம்ம வந்து இன்னைக்கு இந்த பிஓக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நான் இதை திரும்ப கூட சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் இன்னொன்று வந்து நான் வந்து முடிஞ்ச வரையிலும் ஷார்ட்டாக சீக்கிரம் போடுற மாதிரியான மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட்டுங்களா? நீங்கள் வந்து நடத்தும் போது கவனிங்க. புரிஞ்சு புரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். புரியலாம் கேளுங்க. நீங்கள் திரும்ப என்ன பண்ணா இந்த சம்மை வந்து அப்படியே நீங்கள் வந்து சம்மை மட்டும் எழுதிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது அப்படி மேக்ஸ் நடத்தும் போது சூப்பராக புரியுற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். ஸ்ட்ரக் ஆகும்போது ஏன் அது என்னன்னு தெரியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால எந்த சம்மா இருந்தாலும் சம்மை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு தெரிஞ்ச சம்முன்னு நினச்சிட்டு கேஷுவலாக போக வேண்டாம். அந்த சம்மை நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா தான் அங்கே எங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு தெரியும். இப்போ நான் இருக்குன்னா, இப்போ எனக்கு நான் ஒரு மேக்ஸ் பேக்ரவுண்டில் வந்திருந்தா கூட எனக்கே வந்து சில இதெல்லாம் வந்து நான் போட்டு பார்த்தா தான் எனக்கு கன்ஃபார்மே சொல்ல முடியும். காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கரெக்டாக போட்டுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம்ம கேஸ் இதாகும். ஓகேங்களா? ஸோ ஃபைன். சரி, இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த சம்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்கிற பாருங்க. நம்ம அழகா இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் விதமா என்னென்ன மாதிரி சம்ஸ்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்கன்றத ஒரு 10 கொஸ்டின் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து அழகா டீல் பண்ணலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் இடையில என்ன ஸ்டாப் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்கணும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு உட்காந்து நம்ம வந்து கவனிச்சிட்டு இருக்கோம். நம்ம யாராவது என்ன நினைப்பாங்களாம் யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, எல்லாரும் ப்ரொஃபஸர் நீங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ப்ரொஃபஸருக்கு நான் ஒரு கிளாஸ் எடுக்கிற போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்களாம் ப்ரொஃபஸராக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தயக்கமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் கிடையாது. அதனால டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஒன்றும் இல்லை. இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ண சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ கொஸ்டின் பாருங்க. இஃப்னாவே தெரியும் எல்லாருக்கும். இஃப்ன்றது கண்டிஷன். கரெக்டுங்களா? என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 60% ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 40% ஆஃப் ஏ பிளஸ் பி. இப்படி இருக்குன்னா தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் பி அப்படின்னா, இப்போ பர்சன்டேஜ் கேட்டாங்களா? அப்போ வாட் பர்சன்ட் ஆஃப் ஏ இஸ் பி அப்படின்னா ஏல, ஓகேங்களா, பி வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு இன்ட்டு 100. இதுங்களா? அது பி, அதாவது ஏவில் பி எத்தனை பர்சன்டேஜ், இதுதான் கான்டெக்ட். சரியா? இது எப்படி நம்ம போட போறோன்றதை நான் போடுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன். ஜஸ்ட் என்ன பண்ண சொல்றேன் பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? பாருங்க, இப்போ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி இருக்கு. இப்போ நான் எப்படி ஒர்க் அவுட் பண்றேன் பாருங்க. இப்போ 60% இருக்குங்களா? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், பர்சன்டேஜ் இருந்தால 100, அதாவது டினாமினேட்டர்ல 100 போட்டுருணும். அப்போ 60%. இந்த ஆஃப்னா ஒன்றும் இல்லை சார். இந்த ஆஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு தான் ஆஃப். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கெல்லாம் ஆஃப் பார்க்குறீங்களோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்டு சிம்பிள் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? பாருங்க, அப்போ 60% இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்கா? அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு இது 40%ங்களா? அப்போ 40/100 இன்ட்டு ஏ பிளஸ் பி. இவ்வளோதான். நான் கொடுத்துருக்க சம்மை நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். ஓகேங்களா? இதில் என்ன கண்டிஷன்னா இங்கே பாருங்க, இது பிராக்கெட்டில் இருக்கு, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து இது எப்படி சிம்பிளாக போடலாம் சார் அப்படின்னா, கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக்கலாம். ஓகேங்களா?
அது வந்து நீங்க வந்து அந்த போர்ட் மாஸ்டர்லாம் சொன்னல, அதை நீங்க ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாகும். நேற்று சம சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியா போச்சு. அதனால வந்து மேடம் ஒருத்தங்க கேட்டாங்க, இது மாதிரி வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கு சார் எக்ஸாம் டைம்ல வந்து இது டைம் அதிகமாகும் இல்லைங்களா, அப்போ எப்படி நாங்கள் வந்து ஸ்பீடாக சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து முடிஞ்ச வரலையும் உங்களுக்கு வந்து ஒரு சம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறது கூட எப்படி சீக்கிரம் சால்வ் பண்ணுறதுன்ற மெத்தடை கொடுக்குறேன். அந்த மெத்தடை அடாப்ட் பண்ணுங்க. ஈஸியாக இருக்குது அப்படின்றதால நம்ம வந்து ரொம்ப லென்த்தியான மெத்தடை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுறதோ காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகேங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான ஒரு விஷயம். ஓகேங்களா. இப்போ ஒன்றுமே இல்லை மேம், என்ன பண்ணுறேன்னா பாருங்களேன். இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்போ இங்க பாருங்க, இங்க இந்த 100 இருக்கா, இந்த டினாமினேட்டர் 100 ஈக்குவல் அந்த பக்கம் போனா நியூமரேட்டர் ஆகுமா? அப்ப நான் என்னன்னா, அப்போ அப்ப நான் அப்படி அங்க போன நியூமரேட்டர் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது நான் அப்ப அப்ப இங்க வச்சுக்கிட்டே நான் இந்த 100 கேன்சல் பண்ணிடலாமா? எப்படி ஈக்குவல் அந்த போனா நியூமரேட்டர் தான் போக போகுது. அப்ப நான் ஏன் அதை அடுத்த பக்கம் கொண்டு போய் டைம் வேஸ்ட் பண்ணணும்? அப்ப இந்த 100 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, திரும்ப மேல 60 இருக்கு, இங்க நியூமரேட்டர் 60 இருக்கு. இப்ப இந்த 60 அந்த பக்கம் போனா டிவைட் ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த 60 40 யோசிச்சு பாருங்க. அப்போ 40னா இப்போ இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கு கேன்சல் பண்ணலாமா? அப்ப இங்க 6 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சா? இதையுமே 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, என்ன வரும்? 3 2 சார் 6. இங்க என்ன வருது? 2 2 சார் 4. முடிஞ்சு போச்சு. அப்போ நான் இப்படி இருந்த ஒரு அந்த ஈக்குவேஷனை நான் எப்படி மாத்திட்டேன் அப்படின்னா, இங்க பாருங்க, 3 இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ பிளஸ் பி மாத்திட்டுனா இவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த 60% பை 100ன்றதெல்லாம் டக்குன்னு ஒரு லைன் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் போகும், அப்படியே அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் விஷயம். இப்போ இதுல என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வழக்கம் போல சிம்பிளிஃபை பண்றதுதான். இந்த 3 பிராக்கெட்ல ஏ மைனஸ் பி இருக்கு. அப்போ இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏவை வச்சு ஏவையும் மல்டிப்ளை பண்ணு, 3 வச்சு பியை மல்டிப்ளை பண்ணு. இதுதான் ரூல், போர்ட் மாஸ் ரூல்னு சொன்னல. சம் இப்படி தான் போடணும். அப்போ 3 டைம்ஸ் ஏனா 3 ஏயா, இங்க சென்டர்ல மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் போட்டுக்கணும். 3 டைம்ஸ் பினா 3 பியா, இவ்வளவுதான். இங்க ரைட்ல அப்படியே பாருங்க, 2 டைம்ஸ் ஏனா 2 ஏவா, 2 டைம்ஸ் பினா 2 பிங்களா, இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ நம்ம அப்படி இருந்த ஈக்குவேஷன் எவ்வளவு சிம்பிளா பண்ணிட்டு பாருங்க. 3a மைனஸ் 3b ஈக்குவல் டு 2a மைனஸ் 2b, சார் 2a பிளஸ் 2b. இப்போ என்ன கண்டிஷன்னா, ஏ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, பி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. இவ்வளவுதான் விஷயம். அதான் ஈக்குவல் இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, இங்க 3a இருக்கா, இங்க வந்து 2a இருக்கா, இந்த 2a ஈக்குவல் கொண்டு கொண்டு வாங்க. அப்ப 3 அப்படியே வச்சுக்கிங்க. இந்த 2a ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகுனா, இங்க என்ன சைன் இருக்குன்னு பார்க்கணும். இங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கா, அப்ப ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். கரெக்டுங்களா. பாருங்க, இந்த 2க்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கலனா மேக்ஸ் பொறுத்தவரை தெரியும். ஓகேங்களா. எதுவுமே கொடுக்கலாம் பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை. இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் நான், சார் 5 எழுதுங்க அப்படி என்ன பண்ணுவீங்க? இப்படி எழுதுவீங்க. இதுவே சார் -5 எழுதுங்க அப்படின்னு சொன்னா எப்படி எழுதுவீங்க? இப்படி எழுதுவீங்க. அப்ப இதுக்கு என்ன மீனிங்? 5ன்றது யூஸ்வலா பிளஸ் தானே. ஓகேங்களா. அப்ப இங்க என்னன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து டிஃபால்ட்டா யூஸ் பண்ணுவோம்ல. கேட்டுங்களா. ஒரு சில விஷயத்தை நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்ணுவோம், ஒரு சில விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். அப்ப இங்க வெறும் 5ன்னு சொன்னா நம்ம இந்த பிளஸ் போடாம எழுதுற நம்ம, ஓகேங்களா, -5ன்னு சொன்னாதான் மைனஸ் போட்டு எழுதுவோம். அப்போ பை டிஃபால்ட் சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே எடுத்துப்போம். டேக் இட் ஃபார் கிராண்டட்ன்ற மாதிரி நம்ம அப்படியே எடுத்துப்போம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ். ஸோ இப்போ நாங்க வந்து பிளஸ் நான் ஏன் போடலன்னா, பிளஸ் வந்து நான் போட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால பிளஸ் போடல. இப்போ உங்களுக்கு சும்மா அதனால தான் இங்க போடல நம்ம மேல. புரியுதுங்களா. இங்க பாருங்க, இந்த பிளஸ் டூ ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகுன்னு சொன்னா அப்போ -2a. கரெக்டுங்களா. அப்ப அந்த 2b ஆல்ரெடி அங்க இருக்காது, அப்படியே கீப் அப் பண்ணிங்க. இங்க இருக்கிற -3b ஈக்குவல் போனா என்ன ஆகும்? இங்க மைனஸ் இருக்கிற பிளஸ் ஆகுமா? அப்ப +3b. இவ்வளவுதான் கான்டெக்ட். இப்ப என்ன சார் அப்படின்னா, இப்ப பாருங்க, இது ரெண்டு மைனஸ்ல இருக்கா, அப்ப 3aல 2a போயிடுச்சுன்னா 1 டைம் a வருமா? அப்போ 1 டைம் a வந்து a மட்டும் போட்டாலே போதும், தப்பு இல்லை. ஒன்னு போட்டாலும் போடலாம், போடாட்டினாலும் போடலாம். ஓகேங்களா. சரி, இந்த பக்கம் பாருங்க, இங்க 2 டைம்ஸ் b இருக்கு, இங்க 3 டைம்ஸ் 5 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணுங்களா, 5 டைம்ஸ் b வருமா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ 1 டைம் a ஈக்குவல் டு 5 டைம்ஸ் b. அப்போ என்ன கான்செப்ட்டுங்க, a ஈக்குவல் டு b வந்துருச்சா? சிம்பிளா சொல்லணும், அந்த ஒன்னு விட்டுருங்க. a ஈக்குவல் டு 5b, இதுதான் கான்செப்ட். நான் என்ன சொன்னேன்? கொஸ்டினுக்கு வாங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் பி? அப்போ பில எத்தனை பர்சன்டேஜ், சாரி, ஏல எத்தனை பர்சன்டேஜ் பி. கரெக்டுங்களா. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஏல எத்தனை பர்சன்டேஜ் பி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன மீனிங்னா ஏ வந்து நம்ம எதில் கீப் அப் பண்ணால் டினாமினேட்டரில் கீப் அப் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ இதை நான் என்ன எழுதுறேன், நான் பி பை ஏன்னு நம்ம வச்சுக்கிறேன். அப்போ பி பை ஏனா இங்கே பி இருக்கா, இங்கே ஏ இருக்குங்களா? அப்போ அந்த பி வந்து அங்கேயே கீப் அப் பண்ணுங்க. இங்கே வந்து ஏ வந்து ஈக்குவல் வந்தங்க போனால் டிவைட் ஆகும் மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ புரியுதுங்களா? இந்த பக்கம் இருக்கும். இங்கே இருக்கல 5 5 ஈக்குவல் வந்தவங்க போனால் நியூமினேட்டர் ஆகுமா டினாமினேட்டர் ஆகுமா? அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு போட்டுட்டு கீழே 5 போட்டுக்கலாமா? இது புரியுதா பாருங்க. என்னன்னா ஒண்ணுமே இல்லை. நான் வந்து இங்கே பி இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் பி. அப்போ வாட் பர்சன்டேஜ் ஏ இஸ் பினா ஏல எத்தனை பர்சன்டேஜ் பி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நீ ஏல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்க வச்சுக்கணும், டினாமினேட்டர்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் உள்ள கான்டெக்ட். அப்போ நீ டினாமினேட்டர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இது மாதிரி வரும். இப்போ நீங்க இது இந்த லைன் இது வந்து இப்படி மாறுது. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க இது என்னவா மாறிடுச்சு, ஃப்ராக்ஷனா வந்துருச்சா? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஃப்ராக்ஷனா இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷனை இப்படி பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணுறது சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? பாருங்க 1/5 இன்ட்டு 100%. கரெக்டுங்களா? அடிங்க 1 5 சார் 5, 25 சார் 100. அப்போ ஆன்சர் என்ன, 20%. இவ்வளவுதான் கான்செப்ட். இது ஒண்ணுமே இல்லை. நீங்க நீங்க இதே சம திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க, அப்படியே ரொம்ப ஸ்பீடா போட்டுடலாம். சரிங்களா? இது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டா போதும். இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்க? புதுசா வந்தீங்களா மேம், வினோதா மேம், ராஜாராம் சார், சோலைமுத்து சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா அதுல? ஏன்னா இல்லைங்க மட்டன் தான் சார். நேற்று அட்டன் பண்ணாங்க, ஓகே அவங்களுக்கு ஒன்றும் ஓகேங்களா? கிளியரா ஓகே புரியுதுங்களா? சார். ஓகே ஓகே ஃபைன். சார். தேங்க்யூ புரியுது தேங்க்யூ. சார். இப்போ பாருங்க இதே மாதிரியான சம்ஸ் தான் இது. ஓகேங்களா? இதே மாதிரியான சம்மு தான். ஆனா வந்து எல்லா சம்மும் ஒரே மாதிரி இல்லை. நான் சொன்ன மேக்ஸ் வந்து பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இண்டிவிஜுவலா வந்து இப்போ நம்ம மாடல் சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அப்படியே மக்கப் பண்ணிட்டு போறதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, நம்ம அப்படியே வரும்னு சில நேரம் சொல்ல முடியாது. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பேசிக் கான்செப்டை வந்து ரொம்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்குறேன். நீங்க பேசிக் கான்செப்ட் ரொம்ப தரவா இருந்தீங்கன்னா ஓகேங்களா, அந்த சம்ஸ் வந்து ஈஸியா போட்டுடலாம். அதனால நான் வந்து ஒரு 10 சம்மு போட்டுவிட்டு இப்படியே தான் வரும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ப்ராமிஸ் பண்ண நான் உண்மையிலே விரும்பலை நான். ஏன்னா நாளைக்கு அது பியாண்ட் வருதுன்னு வச்சுங்களேன், நீங்க இதை மட்டுமே போட்டு நம்ம அப்படியே இப்படிதான் போடணும் இப்படிதான் போடணும் தெரிஞ்சுட்டு போறது வந்து இங்க நம்மளுடைய கிளாஸுடைய நோக்கம் கிடையாது. முடிஞ்ச வரலையும் வந்து என்ன பேசிக்ஸ் கான்செப்ட், அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணு, எப்படி கேள்வி கேட்டாலும் இங்க பயம் இல்லாத உள்ள போகணும். என்னுடைய நோக்கம் அதுதான். சொன்னாரு இது பர்சன்டேஜுக்கு இதுதான் கான்செப்ட், அப்போ அந்த இப்படி தான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுன்னு அப்படின்ட்டு உங்க மைண்ட்ல வந்து நீங்க வந்து ஒர்க் ஒர்க் பண்ணி ஒரு டெவலப் பண்ணிட்டீங்களா வச்சுங்களேன், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? நான் ஓப்பனாக சொல்ல போனால் ஸ்கூல் பசங்களுக்கே நான் அப்படி தான் சொல்லுவேன். 10th பசங்க சிபிஎஸ்சி கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லுவேன் சார் இது முக்கியமான, நான் என்ன சொல்லுவேன்னா இது கான்செப்ட், இந்த கான்செப்டை பக்காவாக புரிஞ்சுங்க. உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அது சிபிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இன்னோவேட்டிவாக கேள்வி கேட்பாங்க. அப்போ நான் இந்த மாதிரி எழுதுன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் பாருங்க என்டிஏ கொஸ்டின் பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாதிரி வரும். ரைட்டுங்களா? அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்செப்டை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரியலாம் சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் கான்செப்டை தரவு பண்ணி விடுறேன். அப்போ நீங்கள் வெரைட்டியான சம்ஸ் போட்டுட்டே இருங்க. போடும்போது டவுட் வந்துச்சா எனக்கு டக்குன்னு நீங்கள் உங்களால் பிஸியாக இருக்கிறீங்க போட்டு பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒன்றும் வேணாம், நம்ம குரூப் இருக்குல்ல, குரூப்பில் டக்குன்னு அதை எழுதுங்க, ஒரு பேப்பரில் எழுதி எனக்கு அப்படியே ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா மேடம் டவுட் இருந்துன்னு சொன்னாங்க, அதை அனுப்பிவிட்டாங்க. நான் ஒன்றுமே ஒரு பேப்பர் எடுத்து கடகடன்னு அப்படியே என்ன சொல்கிறது அது ஒர்க் அவுட் பண்ணி அவங்களை அனுப்பிவிட்டேன். நீங்க அதனால உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றது தான் அங்க இருக்கும். எதுவும் தயக்கப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ல போறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதா இருக்கு அப்படின்னா இண்டிவிஜுவலா என் நம்பர் இருக்குல்ல, எனக்கு இண்டிவிஜுவலா போடுங்க, நான் அட்ரஸ் பண்றேன். ஓகேங்களா? இன்னொன்று குரூப்ல போறது இன்னும் பெட்ரு. ஏன் குரூப்ல போறது பெட்டர்னா நீங்க போடுற டவுட் வந்து இன்னொருத்தவங்க பயன்படும். சரிங்களா? அதனால வந்து இங்க வந்து நம்ம லேர்னிங் வந்து எல்லாம் சேர்ந்து கத்துப்போம். நம்ம கேட்குற கேள்வியால இன்னொருத்தவங்க பயன்படுறாங்கன்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. கரெக்டுங்களா? ஸோ அப்படி நான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். சரி ஓகே. இந்த சம் பாருங்களேன், போன சம் மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. இஃப் 3% ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 7% ஆஃப் ஏ இன்ட்டு பி. இங்க பாருங்க 5% ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4% ஆஃப் ஏ இன்ட்டு பி. அப்போ போன சம்மில் ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, ரெண்டு ஈக்குவேட் பண்ற மாதிரி பாருங்க. 60% ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 40% ஆஃப் ஏ பிளஸ் பின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த சம்மில் பாருங்க, இங்க வந்து இது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்களா, இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இந்த மாதிரி சம் என்ன சார் பண்றது, இதுதான் சொல்றேன் நான். அப்போ ஒரே மாதிரினா இப்போ நான் அந்த சம் மட்டும் நடத்தி விட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களால் அப்ரோச் பண்ண முடியாது போயிடும். ரைட்டுங்களா? நான் அதான் சொல்ல வரேன், முடிஞ்ச வரையிலும் பேசிக்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் கிளாஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் யூஜிசி நெட், ஃபார் யுவர் லைஃப் டைம் அப்படின்னு நினைச்சிங்க. நாளை நம்முடைய சைல்டுக்கு சில்ட்ரன்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு
இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நல்லா தானே. நம்ம ஸ்டூடெண்ட் நம்மளுடைய சைல்டு வந்து ஒழுங்கா படிக்குதா, இல்லை நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துதான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, இது எப்படி அப்ரோச் பண்ண சொல்ல பாருங்க, ரொம்ப சிம்பிள். இந்த சம்ம நேத்தே நான் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவசரத்தில் இந்த சம்ம நானே என்ன சொல்றது, கொஞ்சம் ஒரு இடத்துல மாத்தி போட்டேன். நீங்க நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன், ஓகேங்களா? பாருங்க, இப்போ 3% இருக்குங்களா? இப்போ எப்படி இது எழுதுனா பாருங்க, நான் 3% சொன்னேன், 3/100 சொன்னா, ஆஃப்னா இன்ட்டுன்னு சொன்னா, ஏ பிளஸ் அப்படியே எழுதிக்கிங்க, அவ்வளோதான். இது ஈக்குவல் டு 7% இருக்குங்களா? 7% 7/100 எழுதலாம்னு சொன்னா, இங்க என்ன இருக்கு, இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டுன்னு சொன்னா என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா ஏபி இருக்கு. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி மாத்தி எழுதுறேன், இவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, இங்க வந்து ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம லேட்டர் இப்போ அடுத்தது நான் பார்ப்போம். இப்போ இதை மட்டும் பார்க்குறேன். இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், அப்படியே பார்த்தோன்னு அடிக்கணும். இங்க 100 இருக்கு, இங்க 100 இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சா? இவ்வளவுதான் சிம்பிள். இப்போ பாருங்க, நான் வந்து இதை நான் இப்போ ஸ்டெப் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நான் திரும்ப வந்து 3 இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு எழுதுறதுக்கு பதிலா அதையே ஒரு ஸ்டெப் நம்ம எக்ஸ்ட்ரா தேவையில்லாம எழுதுவானே. இப்போ பாருங்க, நான் அப்படியே பண்றேன். 3 இன்ட்டு ஏ 3 ஏவா, பிளஸ் 3 இன்ட்டு பி 3 பியா, இவ்வளவுதான். அப்போ லெஃப்ட் சைடை நான் சரி பண்ணிட்டேன். எப்பயுமே ஒரு ஸ்டெப் எழுதுறதுக்கு அது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆகுதுன்னா ஏன் அந்த டைம் வேஸ்ட் பண்ணணும்? அப்படியே பார்த்த உடனே அடிச்சிருங்க. ரைட்ல பாருங்க, அப்போ இங்க ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கு, 7 இருக்கு, ஏபி இருக்கு, எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கா. அவ 7 இன்ட்டு ஏபி இன்ட்டு வந்து போட்டாலும் போல போடாமல் இப்படி 7 ஏபின்னு எழுதிக்க தப்பு இல்லை. இவ்வளவுதான் கான்டெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சுட்டுனா இவ்வளவுதான் விஷயம். நீங்க என்ன சார் பண்ணுன்னு அப்படின்னா சொல்றேன் பாருங்க. இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு. இப்போ இது எடுங்க. 50% ஆஃப் ஏ இருக்குங்களா? சாரி 5% இருக்கா? அப்போ 5% 5/100 எழுதலாமா? அவ்வளவுதான். ஆஃப் நைன்ட்டுங்களா? ஏ-பி இருக்கா? போட்டுக்குங்க. பிராக்கெட் போட்டுங்க. பிராக்கெட்ல மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிராக்கெட் அவ்வளோ விஷயத்தை பேசும். ஏன்னா போர்ட் மாஸ்ல பின்றது பிராக்கெட் தான் குறிக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ பாருங்க 4% இருக்குங்களா? அப்போ 4/100 போட்டுக்கலாமா? ஆஃப்னா இன்ட்டா ஏபி இருக்குங்களா? போட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே பார்த்தா தெரியுதுல, இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இங்க 5 இங்க இருக்கு, இது 4 இதை டிவைட் இது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உள்ள பண்ணுங்க, 5 இன்ட்டு ஏ 5 ஏவா, மைனஸ் 5 இன்ட்டு பி 5 பிங்களா, ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, 4 இன்ட்டு ஏபி 4 பின்னு எழுதிக்கலாமா? அவ்வளோதான் மேட்ரு. ஏன் பாருங்க, இப்போ என்ன கண்டிஷன்னா, இங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது, இங்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த ஈக்குவேஷன் ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. இந்த லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏபி ஏபி இருக்கு, பட் நம்பர்லாம் மாறி மாறி இருக்கு, ரைட்டா? இந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா வந்து 4 ஏபி 7 ஏபின்னு இருக்கு. நான் என்ன பண்ணலாம்னா பாருங்களேன், நான் சொல்றேன் பாருங்க. நான் வந்து ஏபியை வச்சு இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன் நான். அப்போ அந்த 7 ஈக்குவல் கூட டிவைட் ஆகுமா? அப்போ நான் இதை 3a பிளஸ் 3b/7 அப்படின்னு எழுதலாமா இந்த ஈக்குவேஷனை? அப்போ இதை ஜஸ்ட் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. புரியுங்களா? சொல்லுங்க சொல்றேன். அதே மாதிரி இங்க என்ன வரும், 5a மைனஸ் 5b, இங்க 4 இங்க வந்தா டிவைடட் பை மொத்தமா போட்டுக்கணும். எத்தனை டிஜிட் இருந்தா எத்தனை டேர்ம்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் போடணும் இந்த 4 ஈக்குவல் டு ஏபியா. இப்போ என்ன சார் ஈக்குவல் என்ன விஷயம் அப்படின்னா, இது 2ன்னு வச்சுக்கோங்க. ஏன் அவளை எழுதுனேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் வித்தியாசமா கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு சில நம்ம வந்து சில ட்ரிக் யூஸ் பண்ணணும். அப்போ யூஸ் பண்ணும்போது இப்போ பாருங்க, இங்க ரைட் சைடு ஏபி இருக்கு, இங்க ரைட் சைடு ஏபி இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், அப்போ ரைட் சைடு ரெண்டு ஈக்குவலா இருக்கா? அப்ப இதுவும் ஏபி இது ஏபினா என்ன அர்த்தம்? அப்ப இந்த ஏபியும் ஏபியும் ஈக்குவலா இருக்கிறதால இந்த லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல். அப்ப இங்க என்ன மீனிங்னா, ஈக்குவேஷன் எப்படி போகணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சொல்லுவாங்க. ஒரு ஈக்குவல் இருக்குன்னா ஈக்குவல் இந்த பக்கம் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க ஈக்குவல் உங்களை வச்சு கற்பனை பண்ணுங்க. அந்த ஈக்குவல் இருக்கு, அந்த ஈக்குவல் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் இருக்கு, நம்ம ரைட் ஹேண்ட் இருக்கு, கரெக்டுங்களா? இது பேரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு, இவ்வளவுதான் விஷயம். அது ஒன்றும் பெருசா ஞாபகம் வச்சுக்கிறதுல ஒண்ணும் இல்லை. ப்ராக்டிகலா யோசிச்சா போதும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த இதுல பொறுத்தவரையிலும் இந்த ஆர்ஹெச்எஸ் இங்க இருக்கிற ஆர்ஹெச்எஸும் இங்க இருக்கிற ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலா? அப்ப என்ன அர்த்தம், இந்த எல்ஹெச்எஸும் இந்த எல்ஹெச்எஸ் ஈக்குவல்னு அர்த்தம். இது சும்மா பேசிக்ஸான விஷயம். அப்ப நான் ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப பாருங்க, 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ண போறேன், ஈக்குவேட் பண்ண போறேன். எப்படி வருது பாருங்க, இங்க 3a பிளஸ் 3b/7 வந்துச்சா? இந்த பக்கம் பாருங்க, 5a மைனஸ் 5b/4 வந்துருச்சா? இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த ஸ்டெப் வந்து இவ்வளவுதான் விஷயம். இதுல வேற ஒண்ணுமே இல்லை புரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க வந்து இதுவுமே வந்து நியூமரேட்டர் சம்திங் இருக்கு, டினாமினேட்டர் சம்திங் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கு. இப்ப என்ன சார் பண்ணணும்னா, சிம்பிளை பண்ண ஒண்ணும் இல்லை.
இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இது மல்டிப்ளை பண்ணுங்க, இது மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 4 இன்ட்டு இதுவா ஈக்குவல் டு இது 7 இன்ட்டு வருமா? ஓகே. இப்ப பாருங்க, முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைடு பாருங்க. அப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடுல நம்ம இந்த 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 ஸ்டெப் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா? இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பை நம்ம ஒரு இந்த ஒரு ஸ்டெப் போட்டு ரெண்டாவது ஸ்டெப்லேயே கொண்டு வந்துட்டோம். ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பை இந்த ஸ்டெம்மில் போகிறதுக்கு நம்ம எவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் மேக்ஸ். அப்போ மேக்ஸில் வந்து இதை நீங்கள் எத்தனை சம் இது மாதிரி பார்த்து 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 மக்கப் பண்ண முடியும்? ஆப்வியஸாக முடியாது இல்லை? அப்போ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். இந்த பேசிக் கான்செப்டை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அப்போ வெறும் ரெண்டாவது ஸ்டெப்லேயே வந்த நான் ஒரு அந்த ஈக்குவேஷனை நான் இந்த சம்மில் இவ்வளோ ஸ்டெப்பு போட்டு இங்கே கொண்டு வரேன். ஓகேங்களா? இது என்ன சார் அப்படின்னு இன்னொன்று சொல்லுங்க. இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள் தான். நான் பண்ணுறது பார்க்கறதா அப்படி இருக்கும். மேக்ஸ் வந்து நான் பார்த்தோம்னா வந்து எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சுதுன்னா வச்சுங்களேன், நமக்கு புரியும் அது. இது யாராவது ஒருத்தனை கொடுத்து என்னன்னு சொன்னால் எதுவுமே தெரியாது. இதுதான் மேக்ஸினுடைய பெரிய விஷயம். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, இப்போ வழக்கம் போல நான் சொன்ன மாதிரி இப்போ நான் லாஸ்ட் சொன்ன ப்ரொசீஜரோட அப்ளை பண்ணலாமா? பாருங்க, அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, 4 இன்ட்டு 3 அப்போ என்ன வரும்? 12 4 இன்ட்டு 3 12 பிங்களா ஈக்குவல் டு 7 இன்ட்டு 5 35 ஏ அப்படியே போட்டுக்கங்க. 7 இன்ட்டு 5 35 அப்போ -35 பி. முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ ஏல ஒரு பக்கம் கொண்டு வாங்க, பிலாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இப்போ ஏ பாருங்க, ஏ வந்து 35 இருக்கு, லெஃப்டே கொண்டு வாங்க, பரவாயில்ல. ஆல்ரெடி 12 இருக்கா? அப்போ 12 போட்டுப்போம். அந்த 35 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -35 ஏன் ஆகுமா? இந்த 12 பி அந்த பக்கம் கொண்டு போங்க. ஆல்ரெடி -35 பி இருக்கு, அது அப்படியே போட்டுங்க. இந்த 12 பி அந்த பக்கம் மைனஸ் ஆயிடுமா? -12 பி. ஓகேங்களா? இப்போ வந்துருச்சு ஈக்குவேஷனு. இப்போ பாருங்க, இந்த 12ம் இந்த 12ஏவும் இந்த 35 என்ன 35 என்ன பண்ணிட்டு இருக்கு? மைனஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு நம்பரும் மைனஸ் பண்ணலாமா? இதில் 12 பெருசா 35 பெருசானா 35 தான் பெருசு. அப்போ 35ல இருந்து 12 மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும்? 35 5ல 2 போச்சுன்னா 3, 3ல 1 போச்சுன்னா 2. இப்போ எல்லாம் ஜஸ்ட் சொல்றா, இதெல்லாம் நீங்க மைண்ட்லேயே போடுங்க. இதெல்லாம் எழுதவே கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையிலையும் மேக்ஸிமம் எழுதுறத குறைச்சிக்கிட்டு மைண்ட்லே அடுத்தடுத்த ஸ்டெப் ஜம்ப் பண்ணிட்டு போகணும். இது உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு கன்வென்ஷனலாக சப்ஜெக்டிவ் பேப்பர் இல்லை. சப்ஜெக்டிவ் பேப்பர்லாம் எல்லா ஸ்டெப்பும் போட்டுட்டு இருக்கிறது. இது நம்ம கொடுக்குற அப்ஜெக்டிவ் ஆன்சரை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் பார்க்க மாட்டாங்க. அப்போ உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஸ்பீடாக போட்டுருணும். ஓகேங்களா? அப்போ இங்க என்ன வந்திருக்கு? 23. அப்போ இங்கே 23A. இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும். இது இது சின்ன நம்பரு, இது பெரிய நம்பரு. சின்ன நம்பருக்கு வந்து சாரி, என்ன செய்திருக்குன்னா ப்ளஸ்ல இருக்கு, இந்த பெரிய நம்பர் மைனஸ்ல இருக்கு. அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைன் வரும் பொழுது எந்த வேல்யூவுக்கு அதாவது பிக்கஸ்ட் வேல்யூக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைன் போடணும். அப்ப என்ன சார் போடுனா, இது வெறும் 23A கிடையாது, -23A. இது பேசிக் நான் சொல்றேன். நான் இது இது தெரிஞ்சுக்கங்க. நான் அடுத்து சொல்றேன். அடுத்து இங்க பாருங்க. அப்ப இதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இது மைனஸ்ல இருக்கு, இது மைனஸ் இருக்கு. அப்ப ரெண்டு சேம் சைனா இருக்கும்போது என்ன பண்ண, நம்ம ஆட் பண்ணணும். அப்ப 37 12 ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? -47Bன்னு வரும். இப்போ என்ன சார்னா ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் மைனஸ் இருக்கா, இந்த மைனஸையும் இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? சிம்பிளா 40, அதாவது 23A ஈக்குவல் டு 47B. இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ பாருங்க, இது எங்க கொண்டு வந்துட்டோம்? முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைடில் பாருங்க, எங்க இப்போ இந்த இந்த அதாவது நம்ம இது பண்ணி இங்க கொண்டு வந்துட்டு பாருங்க, இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு பாருங்க. கரெக்டா? இவ்வளோதான் விஷயம். இப்போ பாருங்க கொஸ்டின். நேற்று நான் இங்கே தான் நான் ஒரு அவசரத்தில் இங்கே தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் கொஸ்டின் கொஞ்சம் சரியா படிக்கல. பாருங்க என்ன கேட்குறாங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் ஏ. அப்போ பில ஏ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ பி தானேங்க, பி வந்து ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறாங்க. அப்போ பில ஏ அப்படின்னா என்ன சொன்னேன் நான், போன சம்மில் ஏவில் எத்தனை பர்சன்ட் பின்னு கேட்டிருந்தாங்க. இந்த சம்மில் பில எத்தனை பர்சன்ட் ஏன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன மீனிங்னா, அப்போ நம்ம பி வந்து டினாமினேட்டர் இருக்கணும், ஏ வந்து நியூமினேட்டர் இருக்கணும். கரெக்டுங்களா? இது வந்துட்டு இன்ட்டு 100 போட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ அதுக்கேற்றபடி எழுதலாமா? இங்கே பாருங்க, அப்போ பி வந்து டினாமினேட்டர் இருக்கணும், அப்போ பி இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ ஏ பை பி ஈக்குவல் டு 23 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, 47/23. இவ்வளோதான் விஷயம். இன்னும் ரிவர்சல் பண்ணி பார்த்தா தெரியுங்க, 23 இப்போ இப்படி போடுங்களே, கிராஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கங்க. 23 இன்ட்டு ஏ வந்துருச்சா? 47 இன்ட்டு பி வந்துருச்சா? அப்போ நீ கரெக்டாக தான் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம்.
இவ்வளவுதான் விஷயம். அப்ப ஏ பை பி வந்துருச்சுங்களா? இப்போ ஒண்ணுல என்ன பண்ணனேன், பர்சன்டேஜ் மாத்த போறீங்களா? அப்போ ஏ பை பிய பர்சன்டேஜா மாத்திரம் என்ன பண்ணுவோம் நம்ம? 47/23 நம்ம என்ன பண்ணேன், 100ஆல மல்டிப்ளை பண்ணினேன். இப்போ இந்த 23 100ஐயும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. 47 into 100 4700 பை இந்த 23 அப்படியே வச்சுட்டீங்கன்னா ஆன்சர் என்னது? 47/23. 47,000/23. பாருங்க எங்க இருக்குன்னு. இதுதான் பர்சன்டேஜ். இதுல ஏன் நான் இவ்வளவு நுணுக்கமா சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 47,000 இருக்குல்ல, இப்போ அந்த சப்ஜெக்டை மாத்தி போட்டீங்கன்னா, இந்த ஏ பை பி இருக்குல்ல, இதை மாத்தி போட்டீங்கன்னா உங்க ஆன்சர் என்னவோ மாறிடும். 23,000/47 வந்துடும் பாருங்க. இது வந்துடும். ஸோ இங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நேத்து வந்து பாத்தீங்கன்னா இது வரையும் கரெக்டா கால்குலேஷன் பண்ணிட்டு நான் வந்து ஏ பைக்கு பி பைல பி பை ஏவை நேத்து போட்டு போயிட்டேன். ஆனா ஆன்சர் மட்டும் கரெக்டா போட்டு போயிட்டேன். அது சில நேரங்கள் அப்படி வரும். பட் நம்ம அது கவனமா இருந்தோம்னா போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பர்டிகுலரா இந்த சம்முக்கும் டவுட் இருக்குன்னா கேளுங்க. இது நம்ம கிளியரா புரிஞ்சதுன்னா எனக்கு சந்தோஷம். டவுட்னா சொல்லுங்க. ஓகேனா நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். புரிஞ்சாலும் புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. அப்படின்னா நான் அடுத்து போலாம். ஓகே சார், புரிஞ்சுது சார். ஓகே தானுங்களே? ஓகே, ஓகே சார். சந்தோஷம். நெக்ஸ்ட் போலாங்களா? ஆ இப்போ பாருங்க. சாரி, இங்க பாருங்க. இது வந்து இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலா கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிக்கலா தான் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலா அப்ரோச் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு காமன் சென்சிக்கலா யோசிப்போம். காமன் சென்ஸா யோசிக்கும் போது தான் ஒரு வேலையை பார்த்த உடனே இது என்ன இல்ல, ரொம்ப ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கலா புரியும். முடிஞ்ச வரையிலும் மேக்ஸ் வந்து நீங்க வந்து இந்த ஃபார்முலா வச்சு போடுறதெல்லாம் ஒரு பக்கம் போட்டா கூட நீங்களா காமன் சென்சிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒரு ரஃபா எஸ்டிமேட் பண்ணீங்களா வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓ இது சரி தப்பு அப்படின்னு. எப்பவுமே அது மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த சம்மு எவ்வளவு ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கு பாருங்க. இனி நியூ பட்ஜெட் போட்டிருக்கேன் கவர்மெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? பட்ஜெட் கவர்மெண்ட்டுக்கா பர்சனா? கவர்மெண்டே போட்டிருக்கு. ஓகே, நியூ பட்ஜெட் த பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் ரோஸ் பை எவ்வளோ? 25%. ரோஸ்னா என்னது? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? பை ஹவு மச்? ஒரு நிமிஷம். ஓகே, பை ஹவு மச் பர்சன்டேஜ் எ பர்சன் ரெடியூஸ் ஹிஸ் கன்சம்ஷன்? ஒரு பர்சன் வந்து ரெடியூஸ் ஹிஸ் கன்சம்ஷன் so that his expenditure is on it does not increase. ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை. கொஸ்டின் வந்து நான் எப்படி சொல்றேன்னா ப்ராக்டிக்கலா யோசிக்கணும். சம்மா பார்க்கக்கூடாது. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து பைக்குக்கு வந்து பெட்ரோல் போட போவோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம லெட்டர்லாம் போட சொல்ல மாட்டோம். யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 100 ரூபாய் ஒரு லெட்டர்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணோம், போயிட்டு சார் நாங்க எனக்கு 1 லிட்டரு பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லுவோம். 1 லிட்டருக்கு பெட்ரோல் போட்டுட்டு அவங்க 100 ரூபாய் காசு கொடுத்துட்டு வந்துருவோம். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு வச்சுங்களேன், ஒரு 110 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிடுது. ரைட்டுங்களா? நமக்கு என்ன பட்ஜெட்டு? நம்ம ஒவ்வொரு முறையும் போட்டால் 100 ரூபா தான் போடுவோம். அடுத்த முறை என்ன பண்ணுவோம், சார் இருந்தாங்க 100 ரூபாய்க்கு போடுங்கன்னு தான் சொல்லுமே ஒழிய நம்ம 1 லிட்டர் போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்? 1 லிட்டர் வந்து ஒரு 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நம்முடைய செலவு என்னவோ 100 ரூபாய் தான். அந்த ஃபர்ஸ்ட் 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் கொடுத்தவங்க பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சதால அந்த 100 ரூபாய்க்கு என்ன ஆகுது? அதே 1 லிட்டர் கொடுப்பாங்க. ஆப்வியஸா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ புரியுதா லாஜிக்கு? அப்போ இதுதான் உள்ள கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். நம்ம காய்கறி என்ன பண்ணுவோம்? இப்போ போவோம் கடைக்கு. இப்போ வந்து ஒரு வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு 1/2 கிலோ வந்து ஒரு 30 ருபீஸ்னு வச்சுக்கோமே. நம்ம யூஸ்வலாக 30 ருபீஸ் போய் கொடுத்து வாங்குவோம். திடீர்னு அவரைக்காய் விலை வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் ஆயிடுது. ஆனால் நம்முடைய பட்ஜெட் என்ன? 30 ருபீஸ் தான். அப்போ 30 ருபீஸ் எடுத்துட்டு போகும்போது நம்ம வாங்குவோம்ல ஒரு பொருளை விலை, அந்த இது வந்து அதே 1/2 கிலோ தருவீங்க. ஆப்வியஸாக கம்மியாக தான் கொடுப்பாங்க. அப்போ அது என்ன? இவ்வளவுதான் கான்செப்ட். இதெல்லாம் நீங்க வந்து மேக்ஸ் உண்மையாலுமே சார் நம்முடைய ப்ராக்டிகல் லைஃப்ல, ஓகேங்களா, நம்முடைய லைஃப் வந்து ரொம்ப ஈஸி ஆக்குறதுக்கு, நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்துறதுக்கு தான் சார் மேக்ஸ். மேக்ஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா அது இண்டிவிஜுவலால ஒன்றுமே கிடையாது. அது தனியெல்லாம் இல்லாது. மேக்ஸ் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க வந்து அதை அப்ளை பண்ணிப்பீங்களே ஒழிய மேக்ஸ்ன்ற ஒரு தனி ஒரு விஷயமே கிடையாது. எல்லாருடைய லைஃப்லையும் யூஸ் பண்றது. இப்போ இது யாரு மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் இது அவசியமா என்ன? யூஸ் பாருங்க. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குமே இது அவசியம். ரைட்டுங்களா? ஸோ நல்லா பாருங்க. உண்மையாகவே இந்த அப்ரோச் வந்து நம்ம இந்த ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம்ல இந்த அப்ரோச் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டுறேன். இந்த அப்ரோச் வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ உனக்கு கொஸ்டின் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன் நியூ பட்ஜெட் த பிரைஸ் ஆஃப் எ பெட்ரோல் ரோஸ் பை 25%. பை ஹவு மச் பர்சன்டேஜ்
must a person reduce his consumption so that his expenditure on it does not increase அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த பர்சன்டேஜில் பொறுத்தவரையிலையும் உங்களை வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணும் சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நினைக்கலாம் சார், இங்கே வந்து பிரைஸ் ஆஃப் த பெட்ரோல் வந்து ரோஸ் பை 25% சார். அப்போ என்னுடைய கன்சம்ஷன் 25% மைனஸ் பண்ணால் கரெக்டாக தானே சார் இருக்கும் அப்படின்னா அதுதான் கிடையாது. அப்போ இது பார்த்த உடனே சார் 25% இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 20%, அப்போ இது ஆன்சராக இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம பர்சன்டேஜில் போகும்போது வேல்யூஸும் மாறும். இந்த மட்டும் கான்சியஸாக வச்சுக்கணும். உங்களுக்கே பல கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இது இருக்கிறத பார்த்துட்டு ஒரு காமன் சென்சிக்கலா சார் 25% போட்டு வந்திருப்பீங்க. ஆன்சர் பார்த்து தப்பா இருக்கான். ஐயே என்னடா 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸா 25% குறையும் தானே அப்படின்னு நினைக்கலாம். அது கிடையாது. ஓகேங்களா? இது ஏன்னா இது வந்து நீ கால்குலேஷன் போடும்போது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிகல் லைஃபோட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சார் நான் இவ்வளோலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அது நம்ம ஈஸியாக இருக்கிறதா ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஃபார்முலா சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, இது நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஏன்னா பர்சன்டேஜ் பொறுத்தவரையும் 100க்கு தான் எடுத்துப்போம். அப்போ 100 இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 100 rupees இருந்த பெட்ரோலுடைய விலை ஓகேங்களா நம்ம என்னவா ஆயிடுச்சு, 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 25% அர்த்தம் 100க்கு 25. கரெக்டுங்களா? அப்போ இந்த 100 ரூபாய் வந்து 120 ரூபாவா ஆயிட்டு இருக்குமா? சாரி, 125 rupees இருக்குமா? 100 rupees 20% இன்க்ரீஸ் 125 rupees. புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இப்போ இந்த 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 வந்து 25 இருக்குல்ல, 125, இந்த 125 rupees ஆயிடுச்சு. ஆனா நம்முடைய செலவு என்ன பண்ண போறோம், நம்ம திரும்ப வந்து 100 ரூபாய் தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். இதுல 100 ரூபாய் தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். சாரி, 100 rupees தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அப்ப 100 rupees ஸ்பெண்ட் பண்ண போறோம்னா இப்ப நமக்கு வந்து இங்க எப்படி வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சோ அதே நம்முடைய 25% நம்முடைய இது குறையாது. ரைட்டுங்களா? அப்போ வந்து அதுல வந்து கொஞ்சம் அதை விட நம்ம 25% கொஞ்சம் கம்மியா தான் குறையும். ரைட்டுங்களா? இதான் நமக்கு வந்து வேண்டி இங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? அப்ப என்ன மீனிங்னா இந்த 100 rupees தான் இருந்தது, நம்ம 125 rupees ஒரு பெட்ரோல் ஒரு லிட்டர் ஆயிடுது அப்படின்னா நம்முடைய கன்சம்ஷன் என்ன ஆயிருக்குன்னு இங்க வந்து ஒரு கால்வாசி இன்க்ரீஸ் ஆகுது சார். அப்போ நம்ம ஒரு லிட்டர்னா கால்வாசி குறைச்சா இப்போ நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது 75 அதாவது 750 மில்லி லிட்டர் தானே சார் அப்புறம் நம்ம வரும் அப்படின்னா அதுதான் கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ அது வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு சம்மு வந்து இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிங்க. இந்த சம்முக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் அந்த ஃபார்முலா சொல்கிறேன், அது எப்படி நீங்கள் வருதுன்னு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன், இது ஜஸ்ட் வந்து ஒரு இது உங்களுக்கு நான் வந்து இன்னும் ரொம்ப டீப்பாக உள்ள போனோம்னா வச்சுங்களேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் என்ன அதில் புரிஞ்சுக்கணும்னா இந்த 25% இன்க்ரீஸ் ஆகுனா அதே அளவு குறையாதுன்றது தான் நீ மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இது வராதுன்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. வேற ஒன்றுமே தேவையில்லை. இது எப்படி அப்ரோச் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க, நான் நம்மளை ஈஸி பண்ணுறது தான் நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்கான்னு சொன்னேன். இப்போ பாருங்களேன் சார், இந்த மூணாவது ஃபார்முலா பாருங்களேன். இந்த ஃபார்முலா பாருங்க, இஃப் ஏ இஸ் R% மோர், அப்போ என்ன அர்த்தம்? இப்போ ஏன்றது எதே ஒன்று, R%னா இந்த கொஸ்டின் பொறுத்தவரையிலையும் இந்த பெட்ரோல் விலை வந்து 25% மோர் ஆயிருக்கு. கரெக்டா? தென் பி அப்படின்னா அடுத்து பாருங்க, தென் பி இஸ் லெஸ் தென் ஏ பை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 25% இன்க்ரீஸ் ஆகுனா நம்ம எவ்வளவு வந்து இதோட கம்மியாக யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா பாருங்களேன், R/100 R/100 + R × 100. ஒன்றும் இல்லை, இந்த R இருக்குல்ல, இந்த R வந்து 25%. புரியுதுங்களா? அப்போ இந்த ஆருக்கு பதிலாக 25% போடுங்க. அப்போ இங்கேயும் ஒரு 25 போடலாமா? அப்போ இந்த சம்முக்கு வாங்க, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். நான் அடுத்த பேஜில் போடுறேன், ஸ்லைடில் பாருங்க. அப்போ நமக்கு இது கண்டிஷன் போடுறதுக்கு என்ன கான்செப்ட்னா, பர்சன்டேஜ் போடுறதுக்கு 6/100 + R × 100 இதான ஃபார்முலா சொன்னேன். இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுங்க சார், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், நம்ம எத்தனை பர்சன்டேஜ் சொன்னோம், 25% சொன்னோமா? 25 இது கூட ஆட் பண்ணா என்ன வரும், 25யும் இது 125 வருமா? 125 × 100. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, லாஜிக்கு கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. 125 25, 5 25 சார் 125, 1 5 சார் 5, 25 சார் 100. அப்போ எவ்வளோ வருது, 20%. இங்க பாருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஈக்குவேஷனை இப்படி தான் ஞாபகம் வச்சுங்க.
ரைட்டா? சரி. இப்போ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டலான்றதை நீ ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒன்றுமே இல்லை சார். இது வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன 100 ரூபாய் இருந்துச்சா? 100 ரூபாய் இருந்துச்சுங்களா? இந்த 100 ரூபாய் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுனா 125 ரிவர்ஸ் ஆயிடுச்சா? அப்போ இதோட ரிவர்ஸ் வந்து நீங்க வந்து போடுறீங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ணீங்கன்னா ஈஸியாக போடும். ரைட்டுங்களா? இவ்வளவுதான் நம்ம இங்க வந்து நான் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இது புரியுதுங்களா? ரெஸ்பாண்ட் பண்ணீங்க நல்லா இருக்கும். புரியுதுங்களா? டவுட் இருக்குங்களா சார்? வாய்ஸ் சரியா கேட்கல சார். சொல்லுங்க. சார் புரியுதுல்ல சார்? புரியுது சார். எல்லாருக்கும் ஓகே தானே மேடம்? எல்லாருக்கும் ஓகேவா? இல்ல, ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது கொஞ்சம் தெரிஞ்சுட்டீங்களா ஈஸியா இருக்கு. அதான் கேட்கறேன். எல்லாரும் ஓகேனா அடுத்து போலாங்களா? டவுட்னா கேளுங்க, சொல்றேன். சும்மா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். இப்போ பாருங்களேன். இப்போ நான் இந்த ஸ்லைடில் நான் 2 ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து ஒரு இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று எவ்வளோ நம்ம குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஒரு இது பொருளுடைய விலை குறையுதுன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம எவ்வளோ கன்சம்ஷன் அதிகப்படுத்தலாம். அப்போ பாருங்க, 2 ஃபார்முலா இருக்கும். இங்கே நீங்கள் வந்து ப்ளஸ் போட்டிருக்கீங்க, இங்கே மைனஸ் போட்டிருக்கீங்க. ரைட்டா? ஒன்றும் இல்லை, இதே மாதிரி ஒரு சம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் கண்டிஷன் புரிஞ்சுங்க. காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி ஒரு மாடல் எப்படி போடலாம் இங்க பாருங்க. இந்த சம் பாருங்க. இஃப் ஏ உடைய இன்கம் 40% என்ன இருக்கு? லெஸ். லெஸ்னா குறைஞ்சிருக்கா? வருமானம் குறைஞ்சிருச்சு. தென் பி உடைய இன்கம். தென் ஹவு மச் பர்சன்டேஜ் பி உடைய இன்கம் மோர் தென் ஏ. அப்ப அங்க என்ன போந்துச்சு? இங்க மோர் இருந்துச்சு, அப்புறம் லெஸ் கொடுத்துருந்தாங்க. இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஸ் மோர் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ லெஸ்ஸா இருந்த இப்போ இப்போ வந்து 2 கண்டிஷன் இருக்குல்ல. அதிகமா இருந்த அதிகமா ஆயிடுச்சதால நம்மளுடைய கன்சம்ஷன் குறைக்கிறோம். இங்க விலை அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வருமானம் குறைஞ்சிருக்கால நம்ம என்ன பண்ணும்? கன்சம்ஷனை. அதாவது இந்த ஏசுடைய இன்கம் இஸ் லெஸ் தான். ஆமா, இங்க வந்து லெஸ்னா இப்படி இப்படி மோர். இன்னொன்னு பாத்துங்க, இங்க வந்து நீங்க வந்து இந்த கான்செப்டை நிறைய இடத்துல அப்ளை பண்ணலாம். ரைட்டுங்களா? அப்ப இங்க வந்து 2 பேருடைய இன்கமையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணலாம். அங்க பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணுமோ, நம்ம வந்து ஒன்லி அது பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப நம்ம எவ்வளவு கன்சம்ஷன் குறைப்போம் அப்படின்னு பார்த்தோம். இந்த கண்டிஷன் வந்து வெவ்வேறையா இருந்தா கூட இங்க இருக்கிற பேசிக் கான்செப்ட் என்ன? ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்குன்னா அது ஒரே சுச்சுவேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. பல சுச்சுவேஷன் அப்ளை பண்ணலாம். அப்ப இங்க என்ன கான்செப்ட்? அப்ப இங்க வந்து இது லெஸ். அப்போ நம்ம என்ன கேட்கறாங்க? மோர் கேட்கறாங்க. இந்த முன்னாடி சொன்ன என்ன கேட்டாங்க? மோர். அப்ப என்ன லெஸ் கேட்கறாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் என்ன சொன்ன ஃபார்முலா? 6. அதே ஃபார்முலா தான் 100. என்ன சொன்னா? -6 சொன்னோமா? இன்ட்டு 100. இவ்வளவுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்ப பாருங்க, 6 என்ன சொல்றாங்க? 40% சொல்றாங்களா? அப்ப பாருங்க, 6க்கு 40 பை இங்க மைனஸ் பண்ணீங்களா? 100ல 40 படிச்சுன்னா 60 ஆகுமா? இன்ட்டு 100. பாருங்க, இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? இது அடிக்கலாமா? 2 2 சார் 4, 3 2 சார் 6. இப்ப பாருங்க, நியூமரேட்டர்ல 2 இருக்கு, 100 இருக்கு. 2 மல்டிப்ளை பண்ணா 200ங்களா? பை 3. இதை கேன்சல் பண்ணுங்க. இப்படி போடுவீங்களா? ஸ்டார்டிங் இப்படி போடுங்க, அப்புறம்லாம் ஸ்பீடா அங்கேயே அடிச்சு போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ 20ல எத்தனை டைம் 3 வரும்? 6 டைம் வருங்களா? 6 3 சார் 18. ரிமைனிங் 2. இது கீழே இருக்குங்க 20. திரும்ப 6 டைம்ஸ் வருமா? திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆயிடும். திரும்ப 2 வரும். இப்போ பாருங்க 2 வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சம பார்த்தோம். அந்த மாதிரி எப்படி போடலாம்னா இப்படியும் போடலாம். 66 ஓகேங்களா? 2/3% போடலாம். ஏன்னா இது வந்து கோஷன்ட், இது ரிமைண்டரு, இது டிவைசர். இப்படியும் போடலாம். இப்படியும் சில இடத்துல போட்டிருப்பாங்க. நான் வந்து இல்ல சார் நான் பாயிண்ட் வச்சு போடுறேன், பாயிண்ட் வச்சு தான் கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஃபர்தரா டெவலப் பண்ணணும். பாருங்க, இப்போ 2 இருக்கா? இப்போ வந்து 3 விட 2 சின்ன நம்பர் பண்ண முடியாதுல்ல. அப்ப அங்க பாயிண்ட் வச்சீங்கன்னா இது வழக்கம் என்ன ஆயிடும்? 20 ஆயிடும். 20 ஆயிடுச்சுன்னா வழக்கம் போல 18. 3 6 டைம்ஸ். அப்ப திரும்ப வந்து 2 திரும்ப போயிட்டே இருக்கும். அப்ப என்னது 6 6 6 தான் போயிட்டே இருக்கும். நான் ஒரு 2 டிஜிட் நிறுத்திடலாம்.
அப்போ 66.66 இருக்கா? இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க என்னங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப பாருங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து இப்ப நான் எடுக்கிறது வந்து கிளாஸ் மொத்தமா எடுக்கிறேன். உங்களுக்கு எப்படிலாம் வருதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ண காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அந்த வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா போடு இவ்வளவு தூரம் சார் நான் வந்து இத்தனை இது கண்டுபிடிச்சு போடுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இங்க பார்க்கும்போதே உங்களுக்கு 66 வந்தாப்பயே ஆன்சர் பாக்குறீங்க. இங்க பாருங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 66 இருக்கு. அப்ப என்ன பண்ணுனேன் இதெல்லாம் ஃபுல்லா ஒருத்தர் யோசிக்கணும் எங்கேயும் வரல. இது 64 65 66 55 அப்ப ஆப்வியஸா 60 வந்துச்சு. இது மட்டும் தான் இருக்க முடியும். இது தேவையில்லாம ஏன்னு டைம் வேஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணலாம். நான் உங்களுக்கு இப்போதைக்கு ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ல இருக்கிறதால உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்கட்ஸ்லாம் நான் பெருசா சொல்ல ஆரம்பிக்கல. நம்ம அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு பார்த்துன்னு அந்த 6 வந்துருச்சா அது மேலே போடவே கூடாது. அங்கே அடிச்சுட்டு விட்டே இருங்க. தேவையில்லாம 6 போட்டால் இன்னும் ஒரு எவ்வளோ சார் இன்னும் ஒரு 30 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நான் முன்னாடி அப்புறம் அப்ரோச் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாடல் தான் சொன்னேன்ல. சரி ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஓகே இந்த கொஸ்டின் பாருங்க. நான் ஏற்கனவே பர்சன்டேஜ் என்ன சார் எல்லாம் வித்தியாசமா கேட்குறாங்க. ஆப்வியஸா வித்தியாசமா தான் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் இந்த நம்பர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அல்ஜிப்ரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தலாம் ஸ்டார்டிங்ல. அதெல்லாம் இங்கெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ பாருங்களேன் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இது அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்ல நான் ஒரு ஈக்குவேஷன் எழுத போறேன். பாருங்களேன் அது போக போக வந்துடும் சார், பிரச்சனை இல்லை. இன் எக்ஸாமினேஷன் இட் இஸ் required டு கெட் 36% ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ் டு பாஸ். அப்போ மேக்ஸிமம் மார்க்கும் என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு மார்க் இருக்கு. அதுல 36% எடுத்தாதான் நம்ம பாஸ். ஓகேங்களா? அப்ப பாருங்க எ ஸ்டூடெண்ட் காட் 90 மார்க். அப்போ 90 மார்க் எடுத்துட்டாங்க. எடுத்துமே வந்து ஹி டிக்ளேர்டு ஃபெயில் பை 9 மார்க். அப்ப அந்த என்ன பண்ணிட்டாங்க 90 மார்க்ஸ் எடுத்துமே அவங்க என்ன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 9 மார்க் வந்து கம்மியா இருக்கிறதால ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்போ கால்குலேட் த மேக்ஸிமம் மார்க். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயங்க. அப்ப என்னன்னா அவங்க 36 மார்க் எடுத்திருக்கிறாங்க. அதான் 36 மார்க் எடுத்தா பாஸ். ஆனா அவங்க வந்து 90 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 9 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. ரைட்டுங்களா? அப்ப இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 90 மார்க்கா அப்போ 9 மார்க் ஃபெயிலா? அப்போ எவ்வளவு மார்க் குறைஞ்சிருக்காங்க? 9 மார்க் குறைஞ்சிருக்காங்களா? அப்போ பாஸ் மார்க் என்னவா இருக்க முடியும்? 90 பிளஸ் 9 99 சொல்லலாமா? லாஜிக் புரியுதுங்களா? அதாவது அவங்க 90 மார்க் எடுத்திருக்கிறாங்க, 9 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு பாஸ் மார்க் என்னவா இருக்க முடியும்? 99 இருக்க முடியுமா? லாஜிக் புரியுதா பாருங்க. இவ்வளவுதான். கொஞ்சம் அதான் சொல்றேன். மேக்ஸை நீங்க ப்ராக்டிக்கல் அப்ரோச் பண்ணாதான் மேக்ஸ் போட முடியும். இல்லைன்னா பின்னாடி என்ன சார் ஃபார்முலா வித்தியாசமா இருக்கு கான்செப்ட் புரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க. நான் சொன்ன லாஜிக் பாருங்க. 90 மார்க் எடுத்துருக்காங்க, 9 மார்க் கம்மியா எடுத்துட்டாங்க. அப்போ பாஸ் மார்க் 99. ஓகேங்களா? பொண்ணு நம்ம எக்ஸாம் வந்து ஸ்கூல் டெஸ்ட்லாம் எழுதிருப்போம். 35 மார்க் 100க்கு பாஸ் மார்க். நான் வந்து 30 மார்க் தான் எடுத்திருக்கேன். அப்ப நான் எத்தனை மார்க்ல ஃபெயில் ஆயிருப்பேன்? 5 மார்க்ல ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப 35 தானே. 35ல நான் 5 மார்க் கம்மியா எடுத்ததால நான் ஃபெயில். அப்ப நான் வந்து 30 கூட இன்னொரு 5 மார்க் சேர்த்து எடுத்ததுன்னா 35 மார்க் தானே பாஸ். அதே மாதிரி இங்க பாருங்க இவர் 90 மார்க் எடுத்திருக்காரு, 9 மார்க் எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாரு. அப்ப எத்தனை மார்க் பாஸ் மார்க் இருக்க முடியும்? 99 இருக்க முடியும். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ என்ன சார் அப்படின்னா பாருங்க பர்சன்டேஜ் எவ்வளவு அழகா ஒர்க் ஆகும் பாருங்க. 36% தானே பாஸ் மார்க். இந்த எக்ஸாமினேஷன் ரெக்யூட் டிக்கெட் 36% மேக்ஸிமம் மார்க் பாஸ். அப்போ இந்த 36% தானே 99. அப்படி சொல்லலாமா? 36% அப்படின்றது தானே 99. 36% 99. ஓகேங்களா? அப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? கால்குலேட் த மேக்ஸிமம் மார்க் அப்படின்றாங்க. அப்ப மேக்ஸிமம் மார்க்னா அப்போ 36% இதுனா நம்ம மேக்ஸிமம் மார்க் என்னவா இருக்க முடியும்? எல்லாத்தையும் நம்ம 100% தானே 100% தானே வந்து கம்ப்ளீட். ஓகேங்களா? அப்போ ஒண்ணுமே இல்ல. இந்த 36% ஈக்குவல் 99னா நம்ம 100% எவ்வளவு கண்டுபிடிக்கணும். இது ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்ற பாருங்களா. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல பட் ஜஸ்ட் இப்போ 1% கண்டுபிடிங்களேன். அப்போ இந்த 36 1% கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த 36 அந்த ஈக்குவல் டு அந்த பக்கம் போனீங்கன்னா டிவைட் ஆகுமா? அப்போ 99/36. ஓகேங்களா? இதான் கான்செப்ட். அப்போ 36% 99னா 1% 99/36. இப்போ இப்படி சொல்லுவோம். இப்போ
இப்போ 4, இப்போ ஒரு 4 பென் வாங்கியிருக்கோம். அந்த 4 பென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ்னு வச்சுப்போம். ரைட்டுங்களா? அப்போ ஒரு பென்னுடைய விலை இல்லை சார் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இந்த 20ல இருந்து 4 பை பண்ணுவீங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 5 ருபீஸ் வருதா? அப்போ ஒரு பென்னுடைய விலை 5 ருபீஸ். லாஜிக் பாருங்க, இதே தான் கான்செப்ட். அப்போ ஒரு பெனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ். அப்போ 4 பெனோட விலை 20 ருபீஸ். இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ 36% ஈக்குவல் டு 99னா 1% போட 36 செகண்ட் கொண்டு போகிறோம். இங்கே தானே பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணிடலாம். எதில் அடிக்கலாம் பாருங்க. இப்போ 36 99. நான் அந்த இப்போ பாருங்க, அந்த மல்டிபிலிட்டி சொல்லி கொடுத்தல, அதை நீங்கள் அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், இப்போ 36 இருக்கா, 3 + 6 9. அப்போ 9 டேபிள் அடிக்கலாம்ல. அப்போ இந்த 99 யூஸ்வலாக 9 டேபிள் அடிக்கலாம்ல. அப்போ கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும்? 4 9 சார் என்ன வரும்? 4 9 சார் 36. இங்க 11 வருமா? 11 9 சார் 99. கரெக்டுங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்க? 1%ன்றது என்னவா மாறுது? 11/4 மாறுது. கரெக்டுங்களா? நமக்கு என்ன கேட்குறாங்க? 100%. அப்போ போடுங்க. 1% இதுனா 100% என்ன வரும்? இது கூட நம்ம என்ன பண்ணிக்கிறேன்? 100 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 1 4s are 4, 20/4s are 100. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 11ஐயும் 25 மல்டிப்ளை பண்ணுங்க. 125 25, 125 25. ஒரு டிஜிட் தள்ளி போடுவீங்களா? அப்போ இப்படி வருமா? ஆட் பண்ணுங்க. 5 7 2. அப்போ 100% எவ்வளோன்னா 275 மார்க்ஸ். அப்போ அந்த எக்ஸாம் நடத்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 275 மார்க்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு? 90 மார்க் தான் எடுத்திருக்காரு. அப்போ இந்த கண்டிஷனை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஃபுல் மார்க் கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ மார்க்கு? 275. இது புரியுதுங்களா? சார் சூப்பரா புரியுது சார். ஓகே, மகிழ்ச்சி சார். மற்றவங்களும் புரியுதுங்களா? இதெல்லாம் நிறைய டைம் விட்டுட்டு வந்திருக்கோம் சார். அப்படிங்களா? இனிமேல விடவே மாட்டீங்க, விடவே ஓகே கூடாது. சார். கண்டிப்பா சார் சார். இவ்வளவுதான் சார். நம்ம வந்து நான் ப்ராக்டிக்கலா தான் யோசிக்க. இப்ப நான் எதுக்கு இப்போ ஏன் நான் அந்த பெண்ணு விஷயம் சொல்றேன்? அப்ப நமக்கு வந்து ஒரு மேக்ஸை நீ மேக்ஸ் தான் அப்ரோச் பண்ணாதீங்க. நம்ம ரியல் லைஃப்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குல்ல, அது தெரிஞ்ச இல்ல சார், விஷயங்களை நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும் சார். ரொம்ப சிம்பிள் இல்ல சார் சார், வாழ்க்கை. நம்ம இடத்துல டிஃபிகல்ட் ஆகுது. கரெக்டா வந்து அதை 4 பென் ஈக்குவல் டு 20 போட்டீங்க. ஆ மேலையும் வந்துட்டு 36% வருது. ஆ எப்படி இங்க வந்து 99 வந்து பாஸ் மார்க் இருக்கும்னு சொல்றப்போ நீங்க அப்பயும் கரெக்டா வந்துட்டீங்க உள்ள. டவுட் கிளியர் பண்ணிட்டீங்க. புரியுது சார், ஸோ புரியுது. சந்தோஷம். அதாவது உங்களுக்கு என்னென்ன டவுட் வருன்றதை நானே சொல்லிட்டு நானே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். அப்படி வச்சுக்கலாங்களா? கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஓகே, அதுதான் சார் ஒரு டீச்சருக்கு அழகே. நன்றி, நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார். இல்லை, நம்முடைய நோக்கம் அப்படிதான் இருக்கு. நான் உண்மையாகவே அந்த ஹாஸ்பிட்டல் நீங்க எல்லாம் ப்ரொஃபசர்ஸ் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்கிற ஒரு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதால நான் உங்களுக்கு அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு உண்டான என்னுடைய மெத்தடாலஜி யூஸ் பண்றேன். அவ்வளவுதான். சார் அந்த ஓகேங்களா? கண்டிப்பா சார், லாஸ்ட் மட்டும் சொல்ல முடியுங்களா சார்? எது சார்? சொல்லுங்க சொல்லுங்க. திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார். ஓ அப்படிங்களா? எதை சார் சொல்லுங்க சார். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் எப்படி பிரேக் ஆகுது சார். திரும்ப இது எப்படி சொல்லுங்க சார். வந்துச்சு? வாய்ஸ் 275. 275 சார். ஆ சார் ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து இங்க என்ன ரிமைனிங் வந்து இந்த 100% போட்டானீங்களா? ஆ அதாவது 1% ஈக்குவல் டு 11/4. ஆ இது ஓகே தானே? ஆ ஓகே. அப்ப பாருங்க, 100%னா 11/4 இன்ட்டு 100. ஆ அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ண பாருங்க. இந்த 4ஐயும் 100 இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 4 சார் 4, 25 4 சார் 100 சார். ஆ அப்போ ஆ இங்க ஒரு 11 எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்க ஒரு 25 எக்ஸ்ட்ரா இருக்கு. இது ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. நாங்க ஆ சைடுல ஆ பாருங்க, 25 11 மல்டிப்ளை பண்ணிருக்கேன்னா ஆ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 275. அவ்வளவுதான் சார், வேற சரி ஒண்ணும் சார், இல்லை. சரி சார். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார், ஃபைன் ஃபைன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஓகே. இப்போ பாருங்க சார். சார் ஒன்றும் இல்லை, இப்போ ஓகே, இன்னும் ஒரு 2 சம் பார்க்கலாம். ரைட்டுங்களா? உங்களுக்கு டைம் ஆகுது, எனக்கு 5 மினிட்ஸ் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம ஆரம்பிக்கிறது 10 நிமிஷம் லேட்டாக தான் ஆரம்பிக்கிறோம். இன்னொன்று மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சம் போட்டாலே 1 ஹவர் போயிடும். ஓகேங்களா? அதனால முன்ன பண்ண டைம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எனக்கு அப்பனா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். இன்னும் ஒரு சம் பார்த்துருவோம். மற்ற சம்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க, டவுட்னா கேளுங்க.
பாருங்களேன். சாரி, இங்க பாருங்க, இந்த ஒரு கொஸ்டின் பார்த்து முடிச்சிடலாம். 63, ஒரே நிமிஷம் சார். ஓகே, 63 பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஏ கம்பெனி ஆர் ஃபீமேல். அப்படி பாருங்க, எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் யோசிக்கணும், மேக்ஸ் தான் பார்க்கக்கூடாது. ஒரு கம்பெனி இருக்கு, அங்கே 63% ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக இருக்காங்க, விமன். ஓகேங்களா? இஃப் த நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் இஸ் 111, ஆனால் மேல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் எம்ப்ளாயி வந்து 111 இருக்காங்க, தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இவ்வளோதான் சார் விஷயம். ஒன்றும் இல்லை, நல்லா பாருங்க கொஸ்டினை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே என்ன சார் ப்ராக்டிக்கல், இங்கே தான் சார் ப்ராக்டிக்கல். அதாவது இப்போ நமக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ், ஒரு ஜென்ரல் அப்சர்வேஷனு எந்த அளவுக்கு நம்ம ஒரு மேக்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஒரு கம்பெனி கொடுத்துட்டாங்க, கரெக்டுங்களா? சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, ஒரு கம்பெனி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 63% ஆஃப் எம்ப்ளாயி ஃபீமேல்ன்ட்டாங்க. அப்போ 63% ஆஃப் எம்ப்ளாயி ஃபீமேல் அப்படின்னா மேல் என்ன சார் இருக்க முடியும்? ட்ரை பண்ணுங்க, மேல் எவ்வளோ இருக்க முடியும்? ஒரு அப்போ பர்சன்டேஜ்னா எந்த பர்சன்டேஜ் வந்து ஹோலு? 100% தான் முழுமை. அப்போ அந்த 100%ல 63% ஃபீமேல்னா ஆப்வியஸா எவ்வளவு வரும்? 27 வருமோ? 37ஆ? 37%, கரெக்டுங்களா? ஆட் பண்ணுங்க, 37. கரெக்டுங்களா? அப்போ 63% அங்க வந்து ஃபீமேலா இருந்தாங்கன்னா நம்ம லாஜிக் படி எவ்வளவு இருக்க முடியாது? 37% மேலா இருக்க முடியும். வேற அங்க வந்து நீங்க அங்க ஜெண்டர் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அப்போ மேலு ஃபீமேல் இந்த ஹாஸ்பிட்டல் பிரிச்சுக்கலாம். நம்ம இன்னொரு கேள்வி வரும், தேர்ட் ஜெண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? தேர்ட் ஜெண்டர்ஸ் இன்னைக்கு தான் ஈக்குவாலிட்டி பத்தி அவங்களுக்கு உண்டான உரிமைகளை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ்னா ரெண்டே தான், ஒன்று மேலு இன்னொன்று ஃபீமேலு. பட் இனி வரும் காலகட்டத்தில் நம்ம வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஏன் சொல்றேன்னா நம்ம வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஏன்னா ஃபீமேல்னா மேல் ரெண்டு தானே இருக்கணும், அப்படி கிடையாது. அதை தாண்டி இன்னைக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தேர்ட் ஜெண்டர்ஸ்னு வரைந்துட்டாங்க, அதில் நிறைய வெரைட்டிஸ் வருது. பட் இந்த சம் பர்பஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபீமேல் மேல்னு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு அந்த கேள்வி வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்னா நிறைய பேர் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் வேற இருக்கிறீங்க, அதனால நான் ரொம்ப கான்சியஸாக டீல் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ 63%, இங்கே 37%. லாஜிக் புரியுதா சார்? இவ்வளோதான். இங்கே பாருங்க, 63% ஆஃப் ஃபீமேலு கொடுத்துவீங்க, ஆனால் வந்து மேலுக்கு என்ன பண்ணிட்டாங்க? நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ மேல் வந்து 37% தானே 111 இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபீமேல் என்னன்னு இதையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மொத்த எம்ப்ளாய் யாருன்னு தெரிஞ்சிடல. இது எல்லாமே புரியறதுக்காக போடுறேன். நம்ம வந்து சிம்பிளா அப்ரோச் பண்ண எப்படி சொல்றேன் பாருங்க. இங்க 63% ஆப்வியஸா 37% மேல் இருக்க முடியும். இந்த 37% வந்து பாத்தீங்கன்னா இங்க 111 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம கிட்ட கேட்கறது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி. இந்த சம்முக்கும் நம்ம லாஸ்ட் அப்ரோச் பண்ணல, இந்த சம்முக்கு உள்ள ரிலேஷன் பாருங்களேன். இப்போ பாருங்களேன், அப்ப இப்படி சொல்லலாமா சார்? அப்போ இந்த 37%ன்றது 111 இப்படி எழுதலாமா? இவ்வளவுதான் சார் கான்செப்ட். ஏன்னா 63% எம்ப்ளாயி வந்து ஃபீமேல் சொல்லிட்டாங்க. அப்ப ஆப்வியஸா மீதி இருக்கிறது 37% மேல். அப்போ மேலுடைய எவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க? அப்ப 37% தானே 111 இருக்க முடியும். அப்ப பாருங்க, 37% ஈக்குவல் டு 111. இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்கறாங்க? டோட்டல் எம்ப்ளாயி. அப்ப டோட்டல் எம்ப்ளாயி எவ்வளவு இருக்க முடியும்? 100%. இப்ப நான் போன சொன்ன மெத்தடிக்கு வந்துருச்சா? இப்ப பாருங்க, 1% ஈக்குவல் டு 111/37. சார் இது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா கேன்சல் பண்ண முடியும். இங்க பாருங்களேன், நான் என்ன 37ன்றது என்னது? ஒரு பிரைம் நம்பர். அப்போ அந்த பிரைம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா, அப்போ பிரைம் நம்பர்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ பிரைம் நம்பர் இந்த நம்பரையும் பண்ணா கண்டிப்பா இந்த 37 வந்து ஏதோ ஒரு நம்பரால மட்டும் கூட 111 கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் பாருங்களேன், 37 3 மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 7 3 சார் 21, ரிமைனிங் 2 3 3 சார் 9, 9 + 2 11 வந்துருச்சா? அப்போ 137 சார் 37, 3 37 சார் என்னது? 111. பாருங்க, அப்போ 1% ஈக்குவல் டு 3. இவ்வளவுதான் கான்செப்ட். நமக்கு என்ன கேட்கறாங்க? டோட்டல் எம்ப்ளாயி கேட்கறாங்க. அப்ப டோட்டல் எம்ப்ளாயினா 100%. அப்போ 3 × 100 ஈக்குவல் டு 300%. அப்ப ஆன்சர் பாருங்க இருக்கான்னு. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? சாரி,
பர்சன்டேஜில், அதாவது 300%, 300 மெம்பர்ஸ். ஓகேங்களா, 300 நம்பர்ஸ். ஓகே, இவ்வளவுதான் சார் விஷயம். சப்போஸ் இப்போ இந்த இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. சில இடத்துல என்ன பண்றாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஃபீமேல் லெவல் இருப்பாங்கன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 300ல இருந்து இந்த 111 மைனஸ் பண்ணா ஃபீமேல் கிடைச்சிருவாங்களா? மைனஸ் பண்ணுங்க 300. இது வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். பட் சப்போஸ் அப்படி கேட்டா என்ன பண்ண சொல்றோம், வேற ஒண்ணுல. மைனஸ் பண்ணுங்க இதை. இங்க இது இல்லையா, 10ல ஒன்று போச்சுன்னா 9, இங்க 9 இருக்கு, 9 ஒன்று போச்சுன்னா 8, இங்க 2 இருக்கும், 2 ஒன்று போச்சுன்னா 1, அப்போ 189. ரைட்டா? சப்போஸ் கேட்டா இங்க வந்து மொத்தம் தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் ஃபீமேல் கேட்டாங்கன்னா இது கண்டுபிடிச்சிட்டு கூட இது வந்து மைனஸ் பண்ணி ஆன்சர் கிடைச்சிடும். 189, இது 189 இருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்போ பாருங்களேன், இங்க காமன் சென்ஸ் என்ன யூஸ் பண்ணுன்னா பாருங்க, இங்க மேல் வந்து 111 எத்தனை பர்சன்டேஜ்? வெறும் 37%. இங்க 63% இருக்கிறாங்க, யாரு? விமனு. அப்ப ஆப்வியஸா இந்த நம்பரை விட இந்த நம்பர் பெரிய நம்பர் தானே வரணும். இதெல்லாம் லாஜிக் சார். காமன் சென்ஸ் எல்லாம் யோசிச்சீங்கன்னா மேக்ஸ் வந்து பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியா போட்டுடலாம். இந்த பர்டிகுலர் சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா புரிஞ்சுதுங்களா? டவுட்னா சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். ரெஸ்பாண்ட் பண்ண நல்லா இருக்கும். ஓகே தானுங்களா சார்? டவுட் இல்லை? இல்ல சார், இல்ல சார். ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி. மற்ற யாருக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் இன்னைக்கு. சும்மா ஜஸ்ட் ஒரு ரைட் என்ன பார்த்தோம் மட்டும் ரீகேப் பண்ணிடுவோம். நம்ம அந்த ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை சார், இதில் பொறுத்தவரை பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்னன்னா இதுதான் பர்சன்டேஜ் பற்றி ஒரு லைட்டாக ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுறீங்க. பர்சன்டேஜ்னா ஜஸ்ட் வந்து இங்கே பாருங்க 25%, 25/100 தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து வந்து இது எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இதுலேயும் கன்வர்ஷன் பற்றி பார்த்தோம், இதுலேயும் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது மாதிரி ஒரு சம் கொடுத்துட்டாங்க, சாரி ரேஷியோ கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா எப்படி போகிறதுன்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டா அனலிசிஸில் இந்த கொஸ்டின் இல்லாமல் சம்மே பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான ஒரு 4 ஃபார்முலா. ஒரு பெரிய கஷ்டம்லாம் எல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இந்த மேலே இருக்கிற 2 வந்து நான் அப்புறமா சொல்கிறேன், ஒன்றும் இஷ்யூ இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தோம். அடுத்தது ஒரு 2. ஓகேங்களா? இது ஒரு சம் சால்வ் பண்ணோம், இது ஒரு சம் சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? அது ஓகேங்களா? இது ஒரு சம் சால்வ் பண்ணோம். இந்த சம் இருக்குல்ல, இந்த சம் இருக்கிற சம் வந்து நான் மீதி இருக்கிறத வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. என்கிட்ட டவுட்னா கேளுங்க, நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளோதான் இதில் விஷயம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கேளுங்க. இன்னொன்று, இதில் தான் சம் வந்து ஒரு 4 சம் போட்டாலே நம்ம 1 ஹவர் ஓடிடும். ரைட்டுங்களா? இதில் நிறைய வெரைட்டிலாம் இருக்குது. அப்போ நீங்கள் போட போட சார் இதை பார்த்தேன் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆப்வியஸாக வந்து நான் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னும் நிறைய ட்ரிக் இருக்குது. நான் வந்து இதை மட்டுமே எடுக்கிறேன்னா இதை மட்டுமே 10 கிளாஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் கூடவே வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களா தான் நம்ம வந்து இதை முடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே சார், ஓகே. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம் எல்லாருக்கும். தேங்க்யூ சார். ம்.